ஸ்டார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேத வார்த்தை கண்டு உங்களை அன்போடு அழைக்கிறோம். நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறதான வேத பகுதி உபாகமம் புத்தகம் 31 அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யோசுவாவுக்கும் ஆண்டவர் அறிவிக்கிற ஒரு வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். எதற்காக? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்தரிக்கும்படியாக. மாத்திரமல்ல, இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை சுதந்தரிக்கும்படியாக என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். நமக்கு தேவன் ஆணையிட்டது என்ன? வாக்குத்தத்தம் பண்ணினது என்ன? ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னதங்களுள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவை எல்லாவற்றையும் நாம் சுதந்தரிப்பதற்கு நாம் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஏன்? கர்த்தர் தாமே என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு முன்குறித்த ஒவ்வொரு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பிரியமானவர்களே வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றுவதற்கு சுதந்தரிக்கச் செய்வதற்கு நம்மோடு கூட அவர் வருகிறவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, நமக்கு முன்பாக போகிறவராயிருக்கிறார் என்றெல்லாம் இங்கே நாம் பார்க்கிறோம். 8வது வசனத்திலே கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர் என்று. 3வது வசனத்திலே பார்க்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார் என்று சொல்லி நீயும் கடந்து போவாய். அடுத்து நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, 6வது வசனத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறவராயிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இவ்வுலகத்து கடுத்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கு, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கு, சரீரத்துக்கு அடுத்த மற்றும் குடும்பத்துக்கு அடுத்த, பிள்ளைகளுக்கு அடுத்த, எதிர்காலத்துக்கு அடுத்த தேவன் நம்மை குறித்துதான அவருடைய தயவுள்ள சித்தத்தினுடைய சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்து கொள்வதற்கு தேவன் நம்மோடு கூட வருகிறவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆதலால் 3வது வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய், நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆசீர்வாதமாய் சுதந்தரிப்பாய், அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் சுதந்தரிப்பாய். அநேகருடைய ஆசீர்வாதத்துக்காகவும் அவருடைய வாக்குத்தத்தங்களை நீ சுதந்தரிப்பாய். 15வது வசனத்திலே 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரிப்பதற்கு எந்த ஒன்றும் தடையாய் இராதபடிக்கு அவைகளை மேற்கொள்வதற்கு அவைகளை உங்கள் கைகளிலே ஒப்பு கொடுப்பார் என்று நாம் பார்க்கிறோம். 3வது வசனத்திலே பார்க்கிறோம், அவரே உனக்கு முன் நின்று அந்த தேசத்தாரை அழிப்பார், சத்துருக்களை அழிப்பார். நமக்கு விரோதமாய் எழும்புகிற உலகமாமிச பிசாசின் கிரியைகளை அழிப்பார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். தேவனுடைய குமாரன் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே வெளிப்பட்டார். அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்றும் நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 4வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இம்மட்டிலும் நடத்தினவர் இன்னும் உங்களுக்கு நடத்துகிறவராயிருக்கிறார் என்ற வேத வசனத்தின் பிரகாரம் எத்தனையோ ராஜாக்களை, சத்துருக்களை முறியடித்த கர்த்தர் இன்னும்
இந்த கானான் தேசத்துக்குள் இருக்கக்கூடியதான சத்துருக்களையும் நீங்கள் சுதந்திரிக்க கூடாதபடிக்கு தடையாயிருக்கிறவர்களையும் கர்த்தர் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். ஆதலால் 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பிரியமானவர்களே, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆதலால் நீ பழங்கொண்டு திடமனதாயிரு, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். கண்களை மூடி நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் செபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய ஜனத்துக்கு இப்படி உற்சாகமான வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவர்களை ஆணையிட்ட தேசத்திலே கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேசத்தை, அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை, மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசத்தை ஆண்டவரே நீர் அவர்களுக்கு வாக்கருளினபடியே அவர்கள் கட்டாத வீட்டை சுதந்தரிக்கவும் நட்டாத தோட்டத்தை அனுபவிக்கவும் நீர் எப்படி அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தீரோ அதே போல கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீர் எங்களுக்கு அருளி செய்த சகல வாக்குத்தத்தங்களையும் ஆவிக்குரிய பிரகாரமாக குடும்ப பிரகாரமாக ஒவ்வொரு நாளும் அனுபவிப்பதற்கு எந்த பயமும் எங்களை மேற்கொள்ள விடாதபடிக்கு, எந்த கலக்கங்களும் எங்களை மேற்கொள்ள விடாதபடிக்கு, எங்கள் சரீரத்துக்கு அடுத்த சுகம், எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே, உலக வாழ்க்கையிலே நாங்கள் செய்கிற வேலை ஸ்தலத்திலே உள்ள காரியங்களிலே ஜெயத்தை கொடுத்து எங்களுக்கு முன்பாக நீர் நடந்து கடந்து எங்களோடு கூட வந்து எங்களை கரம் பிடித்து நித்தமும் வழி நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலும் படிக்க போகிற பிள்ளைகளோடு கூட நல்ல ஞானத்தின் ஆவியை கொடுக்க கர்த்தர் பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்து நடத்துவீராக. வேலை ஸ்தலத்துக்கு போகிறவர்களை கரம் பிடித்து நடத்துவீராக. புதிய தொழிலுக்கு செய்ய போகிறவர்களை கரம் பிடித்து நடத்துவீராக. ஆண்டவரே, இல்லற வாழ்க்கையிலே அடியெடுத்து வைக்கிறவருடைய கைகளை பிடித்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். சுவாமி, கற்பத்தின் கனிகளை எல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். கைகளின் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்ற வார்த்தையின்படியே சுவாமி, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அருளி செய்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் சுதந்தரிக்கும்படியாய், சத்துருக்களை மேற்கொள்ளும்படியாய் நித்தமும் அனுகிரகம் செய்தருளும்படி ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். God bless you.